படித்ததில் பிடித்தது. இந்த ஜேர்னல்ல கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இப்ப நேரா கதைக்குள்ள போயிரலாம். ஒரு நகை வியாபாரி இறப்புக்கு பிறகு அவரோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுது. சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்ல. சுத்தமா பணம் இல்லாத ஒரு நிலைமை. ரொம்பவுமே நலிஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப அடிமட்ட நிலைமைக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் அந்த நகை வியாபாரியோட மனைவி தன்னோட மகனை அழைச்சு ஒரு நீலக்கல் பதிச்ச நெக்லஸை அவனோட கையில் கொடுத்து கூறுறார், மகனே, இதை எடுத்துட்டு போய் உன்னோட மாமாவோட கடைக்கு போ. அவர்கிட்ட இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. மகனும் அந்த நெக்லஸை எடுத்துட்டு அவரோட மாமாவோட கடைக்கு போகிறான். அவரது மாமா கிட்ட நெக்லஸை கொடுக்குறான். அவரும் ஃபுல்லாகவே பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா? மருமகனே, உன்னோட அம்மா கிட்ட சொல்லு. அதாவது இப்போ மார்க்கெட் மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இதை விற்றா நல்ல விலைக்கு போகும். அதனால் இப்போதைக்கு இதை விற்க வேண்டாம். உன்னோட குடும்ப செலவுக்கு நான் கொஞ்சம் பணம் தந்து விடுறேன். இதை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு. அது மட்டும் இல்லை, என் கூடவே உட்காந்து நீயுமே இந்த வேலைகளெல்லாம் கற்றுக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவனும் சரின்னு சொல்கிறான். தினமுமே காலையில் கடைக்கு போகிறான். அங்கே நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்படி வைரம் மற்றும் கற்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதையும் தெரிஞ்சு கொள்கிறான். விரைவிலேயே அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறியிருக்கிறான். வைரத்தை பற்றி பகுத்தாய்வு செய்து கூறுவதில் ஒரு சிறந்த வல்லுநராக மாறியிருக்கிறான். நெடுந்தூரத்திலிருந்து கூட மக்கள் இவங்கிட்ட கொண்டு வந்து வைரத்தை கொடுத்து பரிசோதிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு நாள் அவரோட தாய் மாமா கூப்பிட்றாரு, மருமகனே, இந்த அந்த நெக்லஸை உன் அம்மா கிட்ட இருந்து இப்போ வாங்கிட்டு வா. அவங்கக்கிட்ட சொல்லு. அதாவது மார்க்கெட் நிலைமை இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது நல்ல விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனுமே நேராக சென்று தன்னோட தாயார்கிட்ட சொல்லி அந்த நெக்லஸை வாங்குகிறான். இப்போ அவனால் அந்த நெக்லஸை நல்லாவே பரிசோதிக்க முடியும். அதை பரிசோதித்த சில நிமிடத்திலேயே அது போலிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனோட மாமா சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மக்கிட்ட தெரிவிக்கவில்லை அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நெக்லஸை தன்னோட தாயார்கிட்ட கொடுத்துட்டு நேராக கடைக்கு வரான். அவனோட மாமா கேட்குறார், நெக்லஸை கொண்டு வரலையா? உடனே அவன் சொல்கிறான், மாமா, அது போலியானது. நீங்கள் ஏன் இதை முன்னாடியே எங்ககிட்ட சொல்லலை? ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவரோட தாய் மாமா சொல்கிறாரு, நீ முதல்ல நெக்லஸை என்கிட்ட கொண்டு வரும்போது அது போலியானதுன்னு நான் உங்ககிட்ட கூறியிருந்தா நான் வேணும்னே இதை கூறினதா நீ நினச்சிக்குவேன். ஏன்னா அப்போது நீ ஒரு துன்பமான சூழ்நிலையில் இருந்த. இன்றைக்கு நீயாகவே இதை பற்றிய அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸை உண்மையாகவே போலியானது என்பதை நீ உறுதியாக அறிந்திருப்பாய். அந்த நேரத்தில் உண்மையை கூறியதாக வேண்டும் என்பதை விடவும் உறவு இலையை அறிந்துவிடாமல் காப்பது மேலானது. உங்களோட உறவு மிக முக்கியம்னு தோணுச்சு. எந்த உறவையும் இழக்க நான் தயாராக இல்லை. அதனால தான் அன்னைக்கு நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு தாய்மாமா சொல்கிறாரு. அதை கேட்கும்போது இவனுக்குமே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. சில நேரங்களில் உண்மையை சொல்லாமல் தகுந்த நேரத்தில் சொல்கிறது கூட ஒரு வகையில் நல்லது தான் இல்லையா? இதை தான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.